ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டு அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது எழுத கற்றுக்கிறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன சென்டென்ஸ் பார்க்குறோன்னா ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் உன்னை திட்டாமல் இருப்பதற்கு நீ வகுப்புக்கு தாமதமாக வரக்கூடாது. என்ன எக்ஸாம்பிளுங்க? ஆசிரியர் உன்னை திட்டாமல் இருப்பதற்கு நீ வகுப்புக்கு தாமதமாக வரக்கூடாது இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸ். இதை நீங்கள் இங்கிலீஷில் எப்படி எழுதி சொல்லுவீங்க, எழுத கற்றுவீங்க இங்கிலீஷில்? வாங்க எப்படின்னு நான் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தரேன். சரி, இதை ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டுன்ற காலத்துக்கு அடியில் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுங்க. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸு லெசன் தான் உங்களுக்கு நான் டெய்லி போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி போலாங்களா? இப்போது இந்த ஆசிரியர் உன்னை திட்டாமல் இருப்பதற்கு நீ வகுப்புக்கு தாமதமாக வரக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்ச வாக்கியம் எது, முடியாத வாக்கியம் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்ச வாக்கியம் எது, முடியாத வாக்கியம் எது. என்ன முடிஞ்ச வாக்கியம் முடியாத வாக்கியம்னா, பொருள் முடிஞ்சு இருக்கிற வாக்கியம் முடிஞ்ச வாக்கியம், பொருள் முடியாத இருக்கிற வாக்கியம், தொக்கி நிற்கிற வாக்கியம் முடியாத வாக்கியம். இப்போ பாருங்கள், நீ வகுப்புக்கு தாமதமாக வரக்கூடாது, இது முடிஞ்ச வாக்கியம். ஆசிரியர் உன்னை திட்டாமல் இருப்பதற்கு இது இப்போ முடியாத வாக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, முடிந்த வாக்கியத்தை முதலில் ஆங்கிலத்தில் எழுதிவிட வேண்டும். முடிந்த வாக்கியத்தை நீ வகுப்புக்கு தாமதமாக வரக்கூடாது, இதை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்கிறேன். எப்படி எழுதணும்? அதே வழக்கம் போல தான். நீ வகுப்புக்கு தாமதமாக வரக்கூடாது. இதில் வெறுப்பு எதுங்க? வரக்கூடாது. வர வேண்டும்னா சுட்கம், வரக்கூடாதுன்னா சுட்டின் கம், அதான் வெறுப்பு. அந்த வெறுப்பை பார்த்து யார் வரக்கூடாது? நீ வரக்கூடாது. யாருன்னு கேள்வி கேட்டால், யார் அல்லது எதுன்னு கேள்வி கேட்டால் வெறுப்பை பார்த்து வர்றது சப்ஜெக்டு. அப்போ யார் வரக்கூடாது? நீ வரக்கூடாது. அப்போ யூ போட்டுக்கலாம். யூ வரக்கூடாது, சுட் நாட் கம், சுட்கம்மா சுட் நாட் கம்னு போட்டோம். இந்த வெறுப்பை பார்த்து எங்கே வரக்கூடாது? டு கிளாஸ், வகுப்புக்கு. எப்படி வரக்கூடாது? தாமதமாக வரக்கூடாது. இதெல்லாம் எங்கேருந்து கேட்குறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெர்பை பார்த்து சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் நிறைய லெசன் போட்டிருக்கிறேன் நம்ம சேனலே. இதுக்கு ஒன்று ஒரு 80 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில். நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணுன்னு அதில் சொல்லியிருப்பேன். சரி போலாங்களா? யூ சுட் நாட் கம் டு கிளாஸ் லேட். இப்போ முடிஞ்ச வாக்கியத்தை எழுதிட்டீங்க ஸ்டெப் 1. அடுத்தது முடியாத வாக்கியத்தை எழுதணும். முடியாத வாக்கியத்தை எழுதுறதுக்கு அதுக்கு முன்னே ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த முடிஞ்ச வாக்கியத்தில் நீ சப்ஜெக்டு, முடியாத வாக்கியத்தில் ஆசிரியர் சப்ஜெக்டு. அப்போ முடிஞ்ச வாக்கியத்துலேயும் முடியாத வாக்கியத்தில் எவ்வாறு சப்ஜெக்டாக வந்தால், முடியாத வாக்கியத்தில் நான் வந்திருந்தா அது ஃபார் மீன்னு மாற்றி எழுதிக்கணும். ஹீன்னு வந்திருந்தால் ஃபார் ஹிம்னு மாற்றி எழுதிக்கணும். சி வந்தால் ஃபார் ஹர்னு மாறும். இட்டு வந்தால் ஃபார் இட்னு வரும். தே வந்தால் ஃபார் தெம்னு மாறும். நவுன் வந்தால் ஃபார் போட்டு அந்த நவுனை எழுதிடணும் பக்கத்தில். அந்த முடியாத வாக்கியத்தை எழுதுறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலாலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ முடியாத வாக்கியத்தில் எது நவுனு? ஐயும் வரல, ஹீ வரல, சி வரல, இட்டு வரல, தே வரல, நவுன் வந்திருக்குது. அப்போ முடியாத வாக்கியத்தில் ஆசிரியர்கிட்ட நவுன் வந்திருப்பதால் ஃபார் போட்டு அந்த நவுனை எழுதிக்கணும். நவுன் என்ன? அது ஆசிரியர். அப்போ ஃபார் டீச்சர்னு வருதுங்களா அடுத்த ஸ்டெப்பு. அடுத்தது இந்த முடியாத வாக்கியத்தில் இருக்கிற நவுனை ஃபார் டீச்சர்னு எழுதிட்டோம். மீதி என்ன இருக்குதுங்க? உன்னை திட்டாமல் இருப்பதற்கு. திட்டுவதற்குனா டு ஸ்கோல்டு, வாங்குவதற்குனா டு பை, வருவதற்குனா டு கம். அது மாதிரி டு மெயின் ஆக்ஷன் வரப்புக்கு முன்னாடி டூ போட்டோம்னா அந்த மீனிங் வருது. அது நெகட்டிவ். திட்டுவதுக்கு டு ஸ்கோல்டு, திட்டாமல் இருப்பதுக்கு அப்படின்னா அதுக்கு அந்த டு ஸ்கோல்டுக்கு முன்னாடி நாட்டு ஒன்று போட்டுங்க. அப்போ நாட் ஸ்கோல்டு, நாட் டு ஸ்கோல்டு. நாட் டு ஸ்கோல்டு என்னதுங்க? திட்டாமல் இருப்பதற்கு. சரி, இந்த ஸ்கோல்டு அது வெறுப்பு தானே. அந்த வெறுப்பை பார்த்து எதை யாரை யாருக்கு யாரிடம், எதற்கு எதை யாரை யாருக்கு யாரிடம், எதற்கு எதனிடம், ஏன் எங்கே எப்படி எப்பொழுது, இந்த கேள்விலாம் கேட்கணும். அதில் வந்து யாரை திட்டாமல் இருப்பதற்கு உன்னை. அப்போது அந்த ஸ்கோல்டுன்ற வெறுப்பை பார்த்து கேள்வி கேட்டோம், அந்த யூன் வந்துருச்சு. அப்போது அந்த நாட்டு ஸ்கோல்டு பின்னாடி யூன் எழுதிக்கிறோம். இப்போ ஃபைனலாக எப்படி வருங்க? இப்போ வந்து இந்த முடியாத வாக்கியத்தில் இப்போ முடியாத வாக்கியத்தை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் எப்படி வருது? ஃபார் டீச்சர் நாட் டு ஸ்கோல்ட் யூ அப்படின்னு வருது. முடியாத வாக்கியத்தை தமிழ் எழுதுனா எப்படி வருதுங்க?
நாட் டு ஸ்கோல்டு ஃபார் டீச்சர் நாட் டு ஸ்கோல்டு யூன்னு வருது. அந்த முடிஞ்ச வாக்கியத்தை ஃபஸ்ட்டு எழுதிட்டு முடியாத வாக்கியத்தை அதுக்கு பின்னாடி சேர்த்து எழுதிருங்க. அப்போ எப்படி வருது ஃபைனலாக? யூ ஷுட் நாட் கம் டு கிளாஸ் லேட் ஃபார் டீச்சர் நாட் டு ஸ்கோல்டு யூ. புரிஞ்சல ஃப்ரெண்ட்ஸு எப்படி இதுன்றது? யூ ஷுட் நாட் கம் டு கிளாஸ் லேட் ஃபார் டீச்சர் நாட் டு ஸ்கோல்டு யூ. ஒரு 2-3 டைமு போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு அது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிடும். நன்றி.